ஸோ வாய்ஸ் எல்லாம் கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ எனக்கு என்னென்னா டே 1ல் அந்த கேஷ்லெட் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். 9வது கொஸ்டின். ஸோ ஓகே, பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மெயின்ஸ்னாலே கஷ்டம்தான். ஸோ முடிஞ்சளவுக்கு நான் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும் உங்களுக்கும். உங்களோட அக்யூரசி இம்ப்ரூவ் பண்ணாலே போதும், மார்க் ஈஸியாக வந்துடும். எல்லாமே இது 2 மார்க் கொஸ்டின் தான். ஸோ நீங்கள் ஒரு கொஸ்டினுக்கு காமன் நேரம் எடுத்தால் கூட, காமன் நேரத்துலேருந்து 20 நிமிஷம் எடுத்தால் கூட 4லேருந்து 5 கொஸ்டின் போடலாம். அதாவது 10 மார்க் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அதை ஃபோக்கஸே ஆகும் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நான் கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ண என்னன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் நோட்டன்னு சொல்லி உங்களோட டேட்டாவில் தான் நமக்கு டேட்டாவே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம போகணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஸ்டினை ஃபஸ்ட்டே ரீட் பண்ணாமல் அதை கொஞ்சம் ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ரஃபாக ஒரு டைம் ரீட் பண்ணி ஆகணும். அப்போ தான் ஒரு ஐடியா கிடைக்கும். அதை ரீட் பண்ணிவிட்டு எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, பி கியூ ஆர்ன்னு சொல்லியிருக்கு. 2 ரேஷியோ கொடுத்துருக்காங்க. சப்போ ஒரு ரேஷியோக்கு நம்ம எக்ஸ்ன்னு சொல்லி போட்டு தனியாக இருக்கா. ஆக மொத்தம் எனக்கு நியூமரிக்கல் வேல்யூ பார்த்தீங்கன்னா 5 நியூமரிக்கல் வேல்யூ வருது. அப்போது நம்ம ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி சால்வ் பண்ணும்போது என்னன்னா, இல்லை எனக்கு 3 இது கம்பல்சரி வந்ததுனால எனக்கு எத்தனை ஈக்குவேஷன் வருது அப்படின்ற மாதிரி கண்டுபிடிக்க தெரியணும். ஓகேங்களா? ஸோ எனக்கு ரீட் பண்ணல என்னன்னா, அதுக்கப்புறம் ஒன்லி 2% அப்படின்றதுக்கு ஹிண்டன் டேட்டா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஏ ஒன்லி பி ஒன்லின்னு சொல்லி ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த 3 பேஸ் பண்ணி தான் நம்ம ரேஷியோ எழுத முடியும், ஒரு ஈக்குவேஷன் எழுத முடியும். ஓகேங்களா? ஓகே, ஸோ எல்லாம் நம்ம மொத்தம் 5 ஃபார்மேட் இருக்கனால 5 ஃபார்மேட்னு சொல்லி தனித்தனியாக போட முடியாது. ஒன்று இன்டர் கனெக்ட் பண்ணி ஆகணும். அது ஒன்று இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ கியூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு டேட்டா கொடுத்துட்டாங்க. கியூக்கு பார்த்தீங்க அப்படின்னா கோச்சியில் டேட்டா கொடுத்துருக்காங்க. அப்போ கியூக்கு டேட்டா கொடுத்தோன்னா கியூ வேல்யூ என்னது? கியூ இஸ் 2 டிஜிட் நம்பர். அது ரிவர்ஸ் எழுதணும் அப்படின்னா செகண்ட் ஸ்மாலஸ்ட் காம்போசிட் நம்பர். காம்போசிட் நம்பர்னா பிரைம் நம்பர் இல்லாமல் என்ன நம்பர் வருதோ அதுதான். ஸோ பிரைம் நம்பர் இல்லாமல் என்ன வரும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்பர் 4 வரும், அடுத்த நம்பர் 6, அப்போ செகண்ட் நம்பர் 6 வருதுன்னாங்க. அப்போ 0 6 மாற்றினா தான் வரும். அப்போ கியூவோட வேல்யூ 60. எனக்கு என்ன தெரியுது? கியூவோட வேல்யூ 60. ஓகேங்களா? கியூவோட வேல்யூ 60. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா பி வந்து P minus Q equal to R plus 3 கொடுத்துருக்காங்க. I mean 5B equal to 50% of total. ஸோ அதையே நம்ம எடுத்துக்கலாம். டோட்டலோட கம்பேரிசன்றதுனால டோட்டல் வேல்யூ வந்து நான் என்ன இருக்குன்னா 100A. டோட்டல் வேல்யூ 100A. அப்போ பியோட வேல்யூ என்னவா இருக்கும்? 5P equal to 54A. அப்போ P equal to டிவைட் பண்ணுவோம். ஸோ 10.88 10.88 வரும். ஓகேங்களா? ஸோ மெயின்ஸ் பாயிண்ட்லேயும் வரும். ஸோ அதுவும் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அப்போ கியூவோட வேல்யூ 60. அப்போ ஆரோட வேல்யூ என்னவா இருக்கும்? 3 மைனஸ் பண்ணால் கிடைக்கும். 10.88லேருந்து -63. இது ஆரோட வேல்யூ. ஓகேங்களா? ஓகே, இதெல்லாம் எழுதியாச்சு. இப்போ ரஃபாக ஒரு டயக்ராம் வந்துருக்கேன். எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் டேட்டாவே எக்ஸாக்ட்லி 2% உள்ளவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க? எக்ஸாக்ட்லி 2 மட்டும் 3Q plus 17. அப்போ 3Qனா 180 177. The number of candidate both P and Q on A இல்லை. ஓகேங்களா? அப்போ A B C Q இல்லாதவங்க 12.5% ஆஃப் இன்ட்ரு A. அப்போ ஒன்லி இன்ட்ரு ஏல உள்ளவங்க வந்து என்னன்னா A டெக்ஸ்ன்னு எடுத்தேன்னா இவங்க எக்ஸ்ன்னு இருப்பாங்க. நான் ரேஷியோல கன்வே பண்ணிட்டேன். ஓகே, இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். ஓகேங்களா? அடுத்தது எல்லா இதுவும் ஒர்க் பண்ணவங்க அடுத்தது ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஏயுசியோட ஆவரேஜ் என்னன்னா 55% ஆஃப் டோட்டல் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஒன்லி ஏ. அப்போ எனக்கு என்ன தெரியுதுன்னா, ஓகே ஒன்லி ஏ. அடுத்தது நமக்கு அதோட வேல்யூ கொடுத்துட்டாங்க 220 சொல்லி அதுவும் கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்து இன்னொரு ரேஷியோ கொடுத்துருக்காங்க. கேண்டிடேட் ஏஎன்சி ஏஎஸ்சி மொத்தம் எத்தனை பேரா? 56 ஒய், இது 45 ஒய். ஓகேங்களா? இவ்வளோ டேட்டா கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு ஈக்குவேஷன்லாம் ஆவரேஜ் கொடுத்துருக்காங்களா? அப்போ அதை பேஸ் பண்ணி எழுதலாம். A டெக்ஸ் பிளஸ் 220 டிவிசிபிள் பை 2 ஈக்குவல் டு 25A. இப்போ அந்த சைடு நான் கொண்டு போயிடுறேன். எதுக்குன்னா ஒரு ரீசன் இருக்கு, நான் லாஸ்ட் சொல்றேன். A டெக்ஸ்
plus 230 equal to 50a. ஸோ ஈக்குவேஷன் ஃபார்மெட் எழுதணும் அப்படின்றனால இதை நான் அப்படியே சேஞ்ச் பண்ணி எழுத போகிறேன். ஈக்குவேஷன் ஃபார்மெட் எழுதணுன்றனால இதை நான் அப்படியே அடுத்து சேஞ்ச் பண்ணி எழுத போகிறேன். எப்படின்னா 50a minus 8x equal to 220. அதுக்கப்புறம் ஏல உள்ளவங்களோட எண்ணிக்கை எவ்வளவுன்னு சொல்லியிருக்காங்க. 8q plus 2. 8q plus 2 182. அப்ப ஏல மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 8x plus 101y. இது பாத்தீங்க அப்படின்னா 56y இந்த எல்லா பாட்டும் சேர்ந்தது. ஓகேங்களா? இந்த 6 சேர்ந்தது தான். ஓகேங்களா? 6 சேர்க்காம கிடையாது. கவனமா பார்க்கணும். 6 சேர்ந்ததுதான் வரும். ஓகேங்களா? அப்போ அது எல்லாத்தையும் சேர்ந்துன்னா ஏயோட வேல்யூ 482. இதுக்கப்புறம் வேற என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்லி 2 இது மட்டும் இல்லாம அப்போ 101 வருவாங்க பிளஸ் எக்ஸ் வரும். ஆனா இதுல பாத்தீங்கன்னா இதுவும் சேர்ந்துருக்கும் 56 எனக்கு அந்த பாட்டு 6 சேர்ந்ததுதான் 56. அப்ப அந்த 6 மைனஸ் பண்ணோம். மைனஸ் 6 மைனஸ் 5 இருக்கா? அப்போ மைனஸ் என்ன வரும்? 10.8a மைனஸ் 68. ஏன்னா மைனஸ் 5 இருக்கா 68 ஈக்குவல் டு அவங்களோட வேல்யூ என்னது? 3 ஈக்குவேஷன் வந்துட்டா 1 2 3. ஃபர்ஸ்ட் இதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும் கரெக்டா. இந்த மாதிரி ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண கரெக்டா ஃபைண்ட் அவுட் பண்ணணும். என்ன டேட்டா இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி. எனக்கு ஏபி கியூஆர் இருக்கு. ஸோ அதெல்லாம் ஒரே இதாக டோட்டல் கூட கம்பேர் பண்ணி ஒரே யூனிட்டா மாத்தியாச்சு. இப்போ நாளே சொல்லியிருக்கேன், ஒரு யூனிட்னா ஒரு ஈக்குவேஷன் போதும், 2 இதுனா 2 ஈக்குவேஷன். இப்போ 3 இது இருக்கு 3 இது இருக்கு. ஓகே, நம்ம சால்வ் பண்ணோம்னா 2 ஈக்குவேஷன் இருந்தால் தான் சால்வ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்போ எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒய்யை கேன்சல் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஒய்யை நம்ம கேன்சல் பண்ணிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 3வது ஈக்குவேஷன்ல இருந்து மைனஸ் பண்ணேன். அப்போ என்ன ஆயிரும்? ஒய் கேன்சல் ஆயிரும். எக்ஸ் கேன்சல் ஆகும்போது 7x ஆயிரும். இது பிளஸ்ஸா மாறிடும். 1.8 68 பிராக்கெட்ல இருக்காங்க. மைனஸ் பண்ண என்ன வரும்? 15 482 197. 12ல 5 அடுத்து 7 வரும். அடுத்து 17ல 8 அடுத்து 3னா 2 285. அப்போ மைனஸ் 68 ஈக்குவல் கன்சிடர் பண்ணா பிளஸ் 28. ஸோ 7x பிளஸ் 10.8a ஈக்குவல் டு 13ல 3 மீதி 1 7 15ல 5 மீதி 1 3. கரெக்டா? 9 பிளஸ் 6 15. ஓகே, இப்போ இந்த ஒரு ஈக்குவேஷன் இங்க ஒரு ஈக்குவேஷன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 50a மைனஸ் 8x equal to 220. 7x plus 10.8a equal to 353. அப்போ என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 7ஆல மல்டிபிள் பண்ணணும். செகண்ட் ஈக்குவேஷன் இன்ட்டு 8ஆல பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 7ஆல மல்டிபிள் பண்ணா எப்படி எக்ஸ் கேன்சல் ஆயிருந்தாலும் அதை கன்சிடர் பண்ணல. நான் டேரக்டா இதை மட்டும் ஒய்யை பேஸ் பண்ணி மட்டும் எழுதுறேன். 350. 8 மல்டிபிள் பண்ணா 86.4. 86.4. அப்போ 4.6 13 3 4. இதுதான் ஏ. இந்த சைடு நம்பர்ஸ் மல்டிபிள் பண்ணா என்ன வரும்? அது தனியா. எனக்கு இடம் உள்ளதுனால கொஞ்சம் தள்ளி எழுதியிருக்கேன். ஸோ நீங்க கொஞ்சம் பார்த்து எழுதிக்கோங்க. அப்போ என்ன வரும்? 0 4 14ல 4 மீதி 2 வரும். 52ல 2 42ல 2 அடுத்து 4 வரும். ஸோ 24 கூடனா 28. ஸோ பிளஸ் என்ன வரும்? 4 6 13ல 3 மீதி 1னா 4. ஸோ எனக்கு என்ன வருது? 4364 தான் வருது. அப்போ ஏயோட வேல்யூ 10. ஏயோட வேல்யூ என்னது? 10. ஸோ இப்போ ஏ 10 கண்டுபிடிச்சாச்சா? ஓகே, இப்போ ஏயோட வேல்யூ 10. எனக்கு டோட்டல் எவ்வளோ வரும்? 1000. டோட்டல் 1000. இப்போ ஏயோட வேல்யூ இங்கே நான் சப்ஸ்டிட் பண்ண எக்ஸோட வேல்யூ தெரியுமா? 10ன்னா 500. அப்போ 500ல இருந்து 220 மைனஸ் பண்ணா 8x equal to 280. 280 தான் 8x. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன இருக்கும்? டிவைட் பண்ணா தெரியும். 8ஆல டிவைட் பண்ணா என்ன வரும்? 3.
4 வரும், 40 5, எக்ஸோட வேல்யூ 35. ஓகே, 8x 280. அப்போ அந்த 280 அந்த சைடு போய் மைனஸ் வந்தேன். அப்போ 101 y ஈக்குவல் டு இந்த ஈக்குவேஷன்ல 280 மைனஸ் பண்ணா 202. அப்போ y ஈக்குவல் டு 2. ஓகே, இப்போ எனக்கு x தெரிஞ்சுட்டு y தெரிஞ்சுட்டு a தெரிஞ்சுட்டு அதெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணி இப்போ p q r கண்டுபிடிச்சிடலாமா? q ஆல்ரெடி தெரியும், p யோட வேல்யூ r ஓட வேல்யூ. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம் அதோட வேல்யூ. ஓகேங்களா, இதை நீங்க செல்ஃபா ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா, எல்லாத்தையும் நான் சொன்னேன்னா நீங்க ஜஸ்ட் லிசன் பண்ண மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்க செல்ஃபா ட்ரை பண்ணும்போது எதுல மிஸ்டேக் பண்ணுவோம், எந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல மிஸ்டேக் பண்ணோம் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா, ஓகே. ஸோ இதான், ஸோ இந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண தெரியும். அதை மட்டும் எந்த அளவுக்கு குயிக்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்களோ அந்த அளவுக்கு டைம் சேவ் ஆகும். இப்போ நம்ம பண்ண கேல்குலேஷன் மட்டும் நீங்க 10லேருந்து 15 நிமிஷத்துல ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் ரொம்பவே சேவ் ஆயிரும். இதுதான் ஃபைண்ட் அவுட் பண்ண தெரியும். எல்லா கொஸ்டின்லையும் இதுதான், இந்த இது எப்படி இருக்குன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டாலே போதும். இது அகைன் அண்ட் அகைன் ரெகுலர் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அந்த ஃப்ளோ கொஞ்சம் வரும், வராமலாம் இருக்காது. ஓகேங்களா, மேக்ஸ் எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணும்போது வரதான் செய்யும். ஓகேங்களா, ஸோ இது மட்டும் ரிப்பீட்டடாக பாருங்க. நானும் கொஞ்சம் ரெகுலராக உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டே இருக்கேன் இந்த மாதிரி. ஓகேங்களா, ஓகே. இப்போ ஸோ பாஸ் பண்ணி இதை நீங்களே செல்ஃபாக ட்ரை பண்ணி கண்டுபிடிங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் எக்ஸாம்லேயும் தனியாக இருந்தது எழுதி வச்சுக்கோங்க, பர்ஃபெக்டாக ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஓகே. இப்போ கொஸ்டின் போகலாம். டிஃப்ரெண்ட் ஆஃப் கேண்டிடேட் ஏ அண்ட் சி. அப்போ ஏல உள்ள எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணி நான் மைனஸ் பண்ணணும், ஏல இருந்து சியை மைனஸ் பண்ணணும். எதுலேருந்து எது மைனஸ் பண்ணாலும் ப்ராப்ளம் இல்லை, நமக்கு எப்படினாலுமே என்னது கேன்சல் ஆயிரும், நெகட்டிவ்ல ஆன்சர், அவ்வளோதான், மற்றபடி ப்ராப்ளம் இருக்காது. ஸோ 72 40 டேரெக்டாகவே கேன்சல் ஆயிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் மைனஸ் பண்ணேன்னா 60. அடுத்தது 90லேருந்து 35 மைனஸ் பண்ணேன்னா எவ்வளோ வரும்? 55. அப்போ 105 தான் எனக்கு ஆன்சர். ஸோ நீ உட்காந்து ஒவ்வொன்றா ப்ளஸ் பண்ணாமல் நான் எழுதுற மாதிரி ஃபார்மேட் எழுதிட்டு டக்குன்னு கேன்சல் பண்ணிக்கலாம். தனித்தனியாக இண்டிவிஜுவலாக கூட இப்படி கேன்சல் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ அது கொஞ்சம் டைம் சேவ் ஆகும், அதுக்காண்டி நான் சொல்றேன், வேற எதுவும் இல்லை. அப்போ 105 இதில் வரும். அப்போ பியோட வேல்யூ எனக்கு என்னது 108. அதுக்குள்ள ப்ளஸ் 1னா 115 வருது. ஓகேங்களா, 115 தான் வரும், சாரி 115. ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். அவ்வளோதான், முடிஞ்சது. அடுத்தது 10வது கொஸ்டின். ஸோ கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் எவ்வளோ பேர் இன்டர்வியூ பண்ணாலும் எவ்வளோ பேர் செலக்ட் ஆயிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்கன்னா 2r minus 0.5q. 2rனா எனக்கு என்ன வரும்? 90. qல பாதினா 30. அப்போ 60%. அப்போ 60% எவ்வளோ பேர்? 600 பேர் டோட்டல்ல. அந்த 600ல நிறைய கம்பெனிக்கு இன்டர்வியூ பண்ணவங்களோட எண்ணிக்கை எவ்வளவா? p மைனஸ் 78. அப்போ 108ல 30%. அப்போ 30% எல்லா கம்பெனிக்கும் போயிருப்பாங்க. அப்போ ஒரு கம்பெனிக்கு மட்டும் போனவங்க ரிமைனிங் உள்ளவங்க, அப்போ 70%. அப்போ ஆன்சர் என்ன வரும்? 420. அப்போ ஒன்லி ஒன் கம்பெனில இவ்வளவு பேர் இன்டர்வியூ போயிருக்காங்க, ஆனா செலக்ட் ஆனவங்க 420 பேர் தான். அப்போ அவனை மைனஸ் பண்ணா போதும். 3 மீதி 1 7 மைனஸ் 420. இப்போ 3 4 3 373. அவ்வளோதான் ஆன்சர். ஸோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான், அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டுனா ஒரு கொஸ்டினுக்கு 30 செகண்ட்ல இருந்து 1 நிமிஷம் தான். ஓகேங்களா, ஆப்ஷன் சி. ஃபர்ஸ்ட் அதை மட்டும் எழுதினாலே போதும். அடுத்தது இந்த போத் எம்என்சி சொல்லல, எம்என்சின்னு சொல்லியிருக்காங்கன்னா 40 + 35 மூணுமே சேர்ந்து தான் வரும் 75. இஃப் m% மோர் தென் த ஹூ காட் ஆல் கம்பெனி. ஸோ யார் கூட கம்பேர் பண்ணாங்க? டோட்டல் 3 கம்பெனில உள்ளவங்களை விட இவங்க அதிகமா இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்காங்க. மோர் தென்னா 35 அதிகமா இருக்காங்க. கரெக்டா, 35 அதிகமா இருக்காங்க. அப்போ அதுக்கு எனக்கு பிஎன்சினா மொத்தம் 75 பேர். இது எவ்வளவு அதிகமா இருக்காங்க? 3 கம்பெனில உள்ளவங்களை விட 35 அதிகமா இருக்காங்க. அப்போ அதுக்கு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். சிம்பிளிஃபை பண்ணா 7 8. நீங்க ரெகுலரா ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா தெரியும். 700 பை 8 குயிக்கா போட்டுடலாம். ஸோ 8 மீதி 6 வரும். 60ல 7.5 87.5%. இப்போ இது கூட என்ன சொல்லியிருக்காங்க? 87.5 கூட பிளஸ் ஆர் வந்து என்னது 45 டிவிசிபிள் பை 5.
ப்ளஸ் பி, பியோட வந்து 108. ஓகே, 5 டிவைட் பண்ணும்போது என்னன்னா மேலே கீழே இன்ட்டு 2 பண்ணிருங்க, கொஞ்சம் சிம்பிளா இருக்கும் சால்வ் பண்ண. மேலே கீழே இன்ட்டு 2 பண்ணீங்கன்னா சிம்பிளா இருக்கும், இல்லை நார்மலாக டிவைட் பண்ணா கூட ஓகே தான். ஓகே, இன்ட்டு 2 பண்ணா என்ன வரும்? 90. அடுத்து இன்ட்டு பண்ணா 0 5, அடுத்து 1 வரும் 17. இங்க வந்து பாயிண்ட் இருக்கனால நமக்கு என்ன ஆயிரும்? 0 வராது. ஓகேங்களா? அப்போ 5 0 2, அப்போ புள்ளி வச்சா 20.5, அப்போ பிளஸ் 20.5, 20 ஆப்ஷன் சி. இல்லை நீங்கள் நார்மலாக கேல்குலேட் பண்ணால் கூட ஓகே தான். நான் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணாமல் கேல்குலேட் பண்ணியிருக்கேன், மேலே கீழே 2 மல்டிபிள் பண்ணணும்னு. பட் உங்களுக்கு நார்மலாக கேல்குலேஷன் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா அதே ஃபாலோ பண்ணுங்க. இதுக்கு ஆப்ஷன் சி. அடுத்தது 12வது, எனக்கு ரேஷியோ டோட்டல் நம்பர் ஆஃப் டூ கம்பெனி ஏஎன்சி, இந்த ரேஷியோ ஆஃப் டூ செலக்ட் மல்டிபிள் கம்பெனி 2 3 மல்டிபிள் கம்பெனி சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ப்ளஸ் தான் பண்ணோம். 72 40 35, 7 வரும் 10 13 23. இங்கே எனக்கு 23ன்னு சொல்லி ரேஷியோ வரும். அடுத்தது இந்த சைடு என்ன கேட்டிருக்காங்க? டோட்டல் கம்பெனி இன்டர்வியூ ஏஎன்சி ஏசி ரெண்டும் சேர்ந்து கேட்டிருக்காங்களா? அப்போ 280 ஏஎன்சின்னு கேட்கல, கம்பெனி ஹூ இன்டர்வியூ அண்ட் கம்பெனி ஏ சம் ஆஃப் த டோட்டல். ஓகேங்களா? இது கவனமாக பார்க்கணும். சம் ஆஃப் த டோட்டல் நம்பர் ஆஃப் கேண்டிடேட் ஹூ கம்பெனி ஏ, கம்பெனி ஏல யார் இன்டர்வியூ பண்ணாங்களையோ கம்பெனி சில யார் இன்டர்வியூ பண்ணாங்களோ எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. ஓகேங்களா? எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணணும்னு கேட்கணும். அப்போ ஏல எவ்வளோ பேருன்னு சொல்லி பார்க்கணும். 2 16 20 20 28 8 மீதி 2 482. இப்போ சில எவ்வளோ பேர்? 220. இதுலேயுமே என்னது 72 40 வரும், வராதுன்னு கிடையாது. ஓகேங்களா? அவங்க சம் ஆஃப்னா ஏல எவ்வளோ பேர் இருந்தாங்க, பில எவ்வளோ, சில எவ்வளோ பேர் இருந்தாங்க, அது எல்லாமே நம்ம ப்ளஸ் பண்ணணும். ஸோ 7 10 16 6 மீதி 1, மீதி 1ங்கும்போது நமக்கு என்ன வரும்? 3. அப்போ 2 ப்ளஸ் பண்ணால் 9 14 4 மீதி 1ன்னா 8. அப்போ ரேஷியோ போட்டாச்சு. எனக்கு என்ன தருதுன்னா எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணால் 3ஆல் டிவிசிபிள் ஆகுதுன்னு தருது. அப்போ 3ஆல் டிவைட் பண்ணால் என்ன வருது? 69 வருது. சாரி 79 வருது. ஐ இங்கே 3ஆல் டிவைட் பண்ணினா 2 8 3 283. அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்டு. ஓகேங்களா? ஓகே, ஸோ அடுத்த டிஐ அடுத்த லெவலில் பார்க்கலாம். தேங்க்யூ.